ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கலைங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளைய ப்ரிவ்யூ வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம விஜய் அண்ட் காவிரி 2 பேரும் படுக்கிற இடத்துல ஏதோ சைகையாலே பேசிக்கிறாங்க. இன்னும் தூக்கம் வரலையா, தூங்கலை, ஏதோ திரும்பி வந்துட்டு இருக்கிற மாதிரி ஏதோ சொல்கிற மாதிரிலாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் மோட் சைகையாலே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சீக்வன்ஸ் வந்தாலும் ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். ஸோ ஒரே நம்ம மனசில் நினைக்கிற டெலிபதின்னு சொல்லுவாங்களே, அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லவ் சீக்வன்ஸாக காமிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கே வெண்ணிலாவை கொண்டு வந்துடுவாங்களோன்னு பக்குன்னு இருந்திருக்கு. ஏன்னா நம்ம விஜய் பர்த்டே அப்போ சர்ப்ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ப்ரப்போஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இவங்க வேற 1 வீக்கில் எப்படியாச்சும் நீ வெள்ளாவை சர்ச் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி ராகினி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க போகிற வேகத்தை பார்த்தா கொண்டு வந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்குன்னு இருந்துகிட்ருக்கு. ஆனால் கொண்டு வரக்கூடாது. கொஞ்ச நாச்சும் நம்மளோட விஜய் காவேரியோட ஒரு தனியான ஸ்பேஸை பார்க்கணும். க்யூட்டான மொமெண்ட்ஸ் நிறையா பார்க்கணுன்னு ஆசைகள்லாம் இருக்குது. பட் கேப்டன் ஆஃப் த ஷிப் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, என்ன பண்ணுறதுக்கு காத்துட்ருக்காருன்னு தெரியல. ஒரு ஹிண்ட் கூட கிடைக்கல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாரோட ஆசையுமே வீக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம விஜய் காவேரியோட அந்த காவேரி பர்த்டே எந்த பிரச்சனையும் இல்லாமல் செலிப்ரேட் ஆகணும் அப்படின்னு தான் நம்மளோட ஆசை. கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குங்க அந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணி. நான் அதுக்கு உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன். ஏன்னா வீக்காக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவி அதாவது சேனலுக்குமே தெரியுது. அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி பிரவீன் பண்ண சார் மூவ் பண்ணுவார். பர்த்டே செலிப்ரேஷன் வேறு லெவலில் கொண்டு போவாருங்கிறது எதிர்பார்த்துட்டு இருக்கதான். பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைய எபிசோடுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.